உட்காந்து பாருங்க, சாமி கும்பிடு. புத்தரை கும்பிட்டு போகுது. நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. எடுப்போம் போயிட்டு ஒவ்வொன்றா. இதுதான் ஹென்ரி சின்னமனோட நைட் டின்னர். ஸோ டின்னருக்காக வந்திருக்கோம். பாவம் சின்னமன் லைஃப் ஹேண்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது என்ன லேட்டஸ்ட்னு போட்டிருக்காங்க. என்ன கேரட் எல்லாம் மிக்ஸ் பண்ணது, பீட்ரூட்டு கேரட்டு, இது ஒரு சேலட்டு. அடுத்த முக்கியமானது பெட்டு தான். பெட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக செமையாக இருக்குது பெட்டு. நல்ல ஸ்ப்ரிங் பெட்டு. அவர்த்த ஒரு லைட் இருக்குது, அவர்த்த ஒரு லைட் இருக்குது, மேலே ஒரு லைட் இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. அப்படியே வியூ பாயிண்ட்டை பார்த்தோம்னா பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் செக் அவுட் ஆகிட்டு ஸோ ஹண்டியில் வந்து ஒரு சில இடங்களை வந்து சுற்றி பார்த்துட்டு ஸோ அதிலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நூரலியா போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், அது வந்து வெளிநாடுகள் வந்து இலங்கை சுற்றுலா பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரூட் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதாவது எங்களுடைய ரூட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹண்டியில் வந்து ஒரு நைட் வாக் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதான் நாங்கள் வந்து புக் பண்ண ஹோட்டல் சின்னமன். அடுத்த ஜானம் வருவாங்க. நல்ல ஒரு வடிவான ஜானம் வந்து பாருங்கள், அழகாக இருக்குது. தந்தம் வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. நல்ல பெரிய தந்தம் இருக்குது. தந்தத்தை பாருங்கள் அவ்வளோ பெருசு. சாமி கும்பிடுது, சாமி கும்பிட்டு போகுது, சாமி கும்பிட நிற்கிது. இந்த வாரம் உட்காந்து கும்பிடும். உட்காந்து பாருங்க, சாமி கும்பிடுது. புத்தரை கும்பிட்டு போகுது. எல்லா யானைக்கும் தந்தம் இருக்காது பாருங்க. தலதா மலையில் இப்போ யானை வந்துட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கு சரியான கூட்டங்க தலதாவில். ஸோ நாங்கள் வந்து டூர் வந்து கூட்டி வர்றதுக்காக சுற்றி காட்டுறதுக்காக வந்தேன். யானை கூட்டம். யானையை பாருங்களேன், 2 யானை வருது. அங்கே ஒரு யானை வருது, இங்கே ஒரு யானை ஒன்று போகுது. நல்ல பெரிய சைஸ் தான், அப்படியான யானை. அங்கே ஒன்று நிற்கிது, ஆசீர்வாதம். என்ன செய்ய போகுது? கோயிலை கும்பிட போகுது போல இருக்கு. தலதா மாலையில் பாருங்க, முதல்ல அதை வச்சு தலதா மாளிகை செம்ம கூட்டம் உண்டைக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, சரியான கூட்டம் மாதிரி தான் இருக்கு. இதுதாங்க ஹண்டி லேக் பாயிண்ட். தலதா மாளிகைக்கு முன்னுக்கே உள்ள ஹண்டி லேக் பாயிண்ட் இதுதான். நல்லா இருக்குது, மலைக்கும் இடையில் கோயில். ஸோ நாங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். வெளியே வரோங்க. எல்லா இடமும் இந்த பூ விற்கிறார்கள் தான் கூட. ஃபுல்லாக அந்த லோட்டஸ் பூ தான். ஆனால் வாசமாக இருக்குது இந்த பூவெல்லாம். சான வாசம் இந்த பூக்கள். அப்புறம் உள்ள அவ்வளோ மீன்கள் இருக்குது. மீன் சாப்பாடெலாம் போடலாம். டக்கு இருக்குது, மீன் இருக்குது, வாத்து இருக்குது. சாப்பாடை போடுங்க. அதுக்கு பார்த்து சரிக்கு விழுந்துட போகிறீங்க. வீடியோ பண்ணுங்க. இஞ்சால வாங்க, இஞ்சால வாங்க. அவங்க இஞ்சால வர சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படியே. வரும் பாருங்க மீன். அப்படியே சாப்பிடு. அப்படி அப்படியே மீனை பாருங்களேன், அவ்வளோ மீன் அம்மா பக்கம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கப்பா மீனை பார்த்தீங்களா? எல்லாம் பெரிய பெரிய மீன் தான். அவ்வளோ பெரிய மீன் இருக்கு. மீன் சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு? ரொம்ப சைஸில் இருக்குது. ஃபுல்லாக மீன் தாங்க இந்த லேக் ஃபுல்லாக. இதெல்லாம் பாருங்கள் வாத்து. அதாவது தலதா மாளிகைக்கு முன்னுக்குள்ள சைட்டு இது.
ஸோ லேக்கும் நல்லா அழகாக இருக்குது. இந்த மீன்களை பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு சைஸில் இருக்குதுங்க மீன். அப்படி அங்கே போடுங்களேன், அங்கே போடுங்க, நடுவில் போடுங்களேன். அங்கே தான் மீன் கூட நிற்கிது. அங்கே போடுங்க, அங்கே தூக்கி எறிங்க லாங் சைட். அப்பா இப்போ எல்லாம் பப்பு பண்ண பார்த்தீங்களா மீன் எப்படி சொல்லணும். அவ்வளோ மீன் எல்லாம் போய் இப்போ ஜப்பான் மீன் ஒவ்வொரு மீன் இருக்கும் 1 கிலோ இருக்கும் சைஸில் இருக்கும். பாருங்கள் இந்த பூ வந்து வாங்கணும் ஹெண்டியில் 14,000. அது லவர் ஸ்டேக்கு பாருங்கள் பூ 14,500 நல்லா இருக்குது. இதாங்க ஹண்டி வந்து மிஸ் சின்னமன் ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இறங்கியாச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து செக்கிங் பண்ணிட்டோம். ஸோ ரூம் காட்டும், ரூம் கீயும் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிஃப்ட்டில் போக போகிறோம். இதான் ஹெண்டி வந்து சின்னமனோட ஹோட்டல். அதாவது பெரிய ஹோட்டல் இது. இது வந்து ஒரு 1 நைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 50,000 அந்த மாதிரி வரும். ஸோ சின்னம்மன் லைஃபோட பாத்ரூம் எப்படி இருக்குண்டு அப்பா. பாத்ரூம் வந்து வேறு லெவல் இருக்குது. ரெண்டு டவல் 4 டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இந்த சின்னம்மன் லைஃப் வந்து சூப்பர் ஹோட்டல். பாத்ரூமெல்லாம் செம்ம பாத்ரூம் உண்டு. கண்ணாடியை பாருங்க, கண்ணாடி இதில் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னம்மனோட சோப்பு, ப்ரெஷ்ஷு, டிஷ்யூ, இதுலேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஷவர் இஞ்சால் இதில் வந்து நமக்கு ஒரு செம்பு இருக்குது, கண்டிஷனர் இருக்குது, அடுத்த ஜெல் இருக்குது. இதை வந்து இது வந்து சுடுதண்ணி, இது வந்து நார்மல் வாட்டர். ஸோ மேலேயும் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பாத்ரூம் நல்லா தான் இருக்குது. கண்ணாடி அயன் பண்ணுறது, இது முடியை வந்து காய வைக்கிறது. இதில் ஒரு கண்ணாடி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய டிவி, TCL டிவி, பெரிய நல்லதான டிவி தான். ஸோ அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க, TCL டிவி ஒன்று. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. சுடு தண்ணியில் வந்து நமக்கு தேவையான பேக்கெட்டுகள், காஃபிங்க, அது சுகர், அது இது லொசுக்கு எல்லாம் இருக்குது இதில். 2 பாட்டில். அடுத்த முக்கியமானது பெட்டு தான். பெட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக செமையாக இருக்குது பெட்டு. நல்ல ஸ்ப்ரிங் பெட்டு. அவர்த்த ஒரு லைட் இருக்குது, மேலே ஒரு லைட் இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. அப்படியே வியூ பாயிண்ட்டை பார்த்தோம்னா ஹெண்டி டவுன் அப்படியே தெரியுது பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா ஹெண்டி டவுன். ஸோ இது எதுவுமே ஓப்பன் பண்ணே இல்லாது, நல்ல தான் பாருங்கள். இந்த கண்டி நகரம் அப்படியே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குன்னு. இந்த ஹண்டி வந்து அவ்வளோ பெருசாக குளிரண்டு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஹோட்டல் பார்த்திங்கன்னா தெரியுவேண்ணா, இப்போ சின்னமன் லைஃபோட ஹோட்டல் வந்து ஹண்டியில் இருக்குது. அதாவது மைஸ்டி சின்னமன்ன்ற போட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் என்ன வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். 1 நைட்டுக்கு 1,30,000 அந்த மாதிரி வருது. ஆனால் சாப்பாடு இருக்குது, ஜிம் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, டின்னர் இருக்குது, ஜிம்மெல்லாம் இருக்குது, பார் இருக்குது. ஸோ சகலதுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன். இதுதான் ஹோட்டல். ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் விலைக்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது நான் முக்கியமான பார்த்த வந்து நம்ம கிரிக்கெட் பிளேயர் கரு ஜெயசூர்யா வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. நம்மளோட இவர் இருக்கார், நம்மளோட கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு, கரு ஜெயசூர்யா. அது நான் வந்த டேட்டில் தான் அவர் வந்திருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு டின்னரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஸோ பார் எப்படி இருக்குது, டின்னர் எப்படி இருக்குது, ஜிம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ நான் வந்து பாருங்கள் வியூ நல்லா இருக்குது. ஹெண்டி டவுன் அப்படி உள்ளே தெரியுது. ஸோ உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்துருக்கோம். சூப்பராக இருக்குது. Room number என்னது? 12A16. 12A16 and mine is 12A17. Okay. Like my mom and daughter will join me later on. Yeah, you want a table for 4? No, I think my husband will be here. That's my husband. Mr. Laga, I think, yeah. பாருங்கள் சின்னமன் இதோட வந்து டைனிங் பிரேக்ஃபாஸ்ட். எஸ் நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. எடுப்போம் போயிட்டு ஒவ்வொன்றா.
இதுதான் ஹேண்டி சின்னமனோட நைட் டின்னர். ஸோ டின்னருக்காக வந்திருக்கோம். பாவம் சின்னமன் லைஃப் ஹேண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது என்ன லேட்டஸ்ட்னு போட்டிருக்காங்க. என்ன கேரட் எல்லாம் மிக்ஸ் பண்ணது, பீட்ரூட்டு கேரட்டு, இது ஒரு சேலட்டு. பேர்கள் தெரியாது, சும்மா காட்டுறோம் பாருங்கள். நை பிக்கிள் குக்கும்பர் எல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட்னால அந்த ஸ்டைலுக்கு தான் பேர்கள் இருக்கும். பீட்ரூட் பிக்கிள்லாம் வெண்டிக்காய் இருக்குது. அது வந்து வெள்ளரிக்காய், வந்து மிளகா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் புதுசாக இருக்குப்போ. எல்லாமே பிக்கிள் ஆனியன் பிக்கிள் ஆனியன் தான். காக்டைல் சாசேஜ், பிக்கிள் க்ரீன் சில்லி நிறைய இருக்குது. அங்கே கம்மன் ஐட்டம்லாம் இருக்குது. ஆனியன் டொமேட்டோ சில்லி சாம்பல் இருக்குது, கேரட் சாம்பல் இருக்குது, ரதிஷ் சாம்பல் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஐட்டம் இருக்குது நம்ம டின்னரில். ஹண்டியில் வந்து ஒரு நைட் வாக் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதான் நாங்கள் வந்து புக் பண்ண ஹோட்டல் சின்னமன். இது சாப்பிட்ட டயர்டு கொஞ்சம் குறைட்டு நடந்துகிட்ருக்கோம். ஹனி டவுன் நைட் நல்லா இருக்கும். அவ்வளோ குளிர் இல்லை ஹண்டியில். ஒரு கேடிச்சு வேணும் பாருங்க. நல்ல ஒரு டின்னர் ஒன்று சாப்பிட்டுட்டு சின்னமன் ஹோட்டலில் வந்து இப்போ ஹண்டி டவுனில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ஹண்டி டவுன் வந்து அவ்வளோ குளிரெல்லாம் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ குளிரெல்லாம் ஒன்றுமே இல்லை ஹண்டியில். ஸோ சின்னமன் ஹோட்டலில் வந்து ஹண்டியில் ஒரு லைட் வர ஓப் போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்பிகோ பாருங்க, அவ்வளோ வாகனங்கள் நைட்டில் இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. இதில் புத்தரோட இது பாருங்க. ஹண்டியில் உள்ள ஆர்பிகோ ஃபர்னிச்சர் சென்டர். இப்போ நல்ல நல்ல ஃபர்னிச்சர்லாம் இருக்குது. விலையை பார்த்தா தலை சுத்தம். அம்மா 2,69,500 நான் 2,42,000 10% ஆஃபா இந்த சோஃபா செட். இது வந்து 2,42,000 அந்த சோஃபா செட். இதை பாருங்கள், இது வந்து 2,58,200 2,58,200 இந்த சோஃபா செட். நல்லா இருக்குது. இந்த சோஃபா செட்டை பார்ப்போம். எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸ். இது இந்த சோஃபா செட் வந்து நியூ 2,200,000. 2,200,000. இப்போ வந்து 82,980 இந்த சோஃபா செட். ஒவ்வொரு சோஃபா செட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ற. இது வந்து ஆர்பிகோவோடது. ஆனால் ஆர்பிகோ நல்லா குவாலிட்டி கூட, செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஆர்பிகோ. இதை பார்ப்போம். இது ஒரு சின்ன ஒரு டேபிள். இந்த ஃபர்னிச்சர் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். 2,85,100 நவ் வந்து 2,55,590 10% டிஸ்கவுண்ட். இந்த சோஃபா செட். அடுத்தது இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஊர்பட்ட சோஃபா செட்டுகள் இருக்குது. இந்த சோஃபா செட்டை பார்ப்போம். இந்த சோஃபா செட்டில் ஒரு டேபிள், அதில் ஒரு சோஃபா, இதில் வந்து 4 இருக்குது. 4 நினைக்கிறேன். 1 2 3 அதில் டபுள். இதை செய்து சின்ன ஒரு டேபிள் கொண்டு வருது. இதை பார்த்து சொன்னால் 2,25,000 2,25,000 இந்த சோஃபா செட். என்ன ஒன்று ஆர்பிக்கெல்லாம் நம்பி வாங்கலாம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருட்கள். இங்கேயும் சோஃபா செட் இருக்குது. இங்கே இதை பாருங்கள். இது வந்து டிஸ்கவுண்ட் 1,74,000 25% டிஸ்கவுண்ட். நான் முதல் விலை வந்து 2,32 போமா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருப்பட்ட ஃபர்னிச்சர்கள் இருக்குது.
இதை பாருங்கள் 2,75,000 இது 2,75,000. வீட்டுக்கு சகல ஃபர்னிச்சர்களும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை பாருங்கள் 1,04,300 இது இந்த சோஃபா செட். இந்த மாதிரி நிறைய இருக்குது சோஃபா செட்டுங்க. சோஃபா மட்டும் இல்லை, அலுமாரிலேருந்து ஆஃபீஸ் சேர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து 7 மணி. அதாவது சின்னம்மனோட சின்னம்மனோட வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து போக போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட தான் நிற்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து 5வது ஃப்ளோர். ஸோ போயிட்டு சின்னம்மனோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நுரலியா போக போகிறோம். ஸோ நுரலியாவிலேருந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இலங்கைக்கு வந்து ட்ரிப் வரவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் இதில் வந்து சோப்பு சோறு வச்சுருக்காங்க. கரீபாத், இடியப்பம், பருப்பு, சொதி, பயறு, இது பூசணிக்காய், சம்பல், சோயா மீன், தோசைலாம் ஐட்டம், பான் இருக்குது. இதெல்லாம் கேக் ஐட்டங்கள். இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபுட் தான். பசில், பெஸ்டோ, மயோனிஸ், இது வந்து தக்காளி, பீட்ரூட், இந்த பேர்கள் போட்டிருக்காங்க. ரெட் கபேஜ், மிக்ஸ் வெஜிடபிள் சாலட். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம். சூரியன் வர உச்சியில் அடிக்குது. அங்கே உள்ள ஜூஸ் ஐட்டங்கள். ஒரு எல்லா வகை ஜூஸும் வச்சுருக்காங்க. பழங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பானை ஐட்டங்கள், பேக்கரி ஐட்டம் எல்லாம் இருக்குது. எல்லாமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செக் அவுட் ஆகிட்டு ஸோ ஹண்டியில் வந்து ஒரு சில இடங்களை வந்து சுற்றி பார்த்துட்டு ஸோ அதிலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுரலியா போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து வெளிநாடுகள் வந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூட் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதாவது எங்களுடைய ரூட் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது ஏர்போர்ட்லேருந்து கொழும்புக்கு ஒரு நாள், கொழும்புலேருந்து சிகிரியாவிலேருந்து ஹண்டியிலேருந்து நுரலியாவிலேருந்து எல்லையிலேருந்து மிரிசைலேருந்து ஜாலையிலேருந்து ஏர்போர்ட். ஸோ இந்த மாதிரி ரூட் வந்து அதாவது இப்போ நீங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வாரீங்க. ஸோ நீங்கள் வந்து இலங்கை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போக நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த ரூட். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொழும்புல நின்றோம், அடுத்து வந்து சிகிரியாவில் இருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டியில் நிற்கிறோம். ஸோ ஹண்டியிலேருந்து இப்போ அடுத்து போக வேண்டிய இடம் வந்துச்சுன்னா நுரலியா.